வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நவீன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து விஜய் அண்ணா முதலமைச்சராகி கம்ப்ளீட் ஆக போகுது. 2வது வந்து ஒரு வாரமாகவே நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலை அண்ணாவோட புதிய அரசியல் அவதாரம். ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதுக்கு வந்து ஒரு முறையான தெளிவான ஒரு அப்டேட்டு அண்ணாமலை அண்ணா கொடுத்துட்டாங்க. இந்த 2 விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். என்ன பார்க்க போகிறோன்னா, விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்து 1 மாதம் ஆகிடுச்சு. இது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால தான் மை பாயிண்ட் ஆஃப் வியூன்னு நான் வந்து இதில் பேச ஆரம்பிக்கிறேன். என்னென்னா, விஜய் அண்ணா இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏஸ், அந்த அமைச்சர்கள் எல்லாமே அவங்களுக்கு யாருக்குமே ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸு வந்து யாருக்குமே கிடையாது. இவங்க எல்லாருமே மக்கள் இயக்கத்தில் மக்களுக்காக சேவை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த மாதிரி இப்போ தான் புதுசாக அந்த எம்எல்ஏங்கிற பொறுப்பை வந்து இப்போ தான் கையில் எடுத்திருக்காங்க. அவங்க கையில் எடுத்து 1 மாதம் கூட கம்ப்ளீட் ஆகலை. அவங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னென்ன ரோலுங்கிறதே அவங்க இப்போ தான் ஸ்டடி பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம அவங்கள போட்டு புஷ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அவங்கள புஷ் பண்ணி அதில் என்ன பொறுத்தவரை அதில் என்ன பெருசாக மாற்றம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியலை. நம்ம வந்து அவங்களுக்கு இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரியே ஒரு 6 மந்த் 1 இயர் அவங்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்கள எவாலுவேட் பண்ணுறது ரொம்ப சரியாக இருக்கும்னு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. 2வது என்னென்னா, இல்லாட்டா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, எல்லா எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்குமே ஒரு 6 மந்த்து ஒரு கோர்ஸ் இருக்கணும், இல்லைனா ஒரு 1 இயர் கோர்ஸ் இருக்கணும். அவங்க வந்து எம்எல்ஏ கேண்டிடேட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கோர்ஸை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ அவங்களுக்கு தெரியும் அதில் நம்ம என்னென்ன அவங்களை எஜுகேட் பண்ண போகிறோம். ஒரு எம்எல்ஏனா இப்படி தான் இருக்கும், உங்களோட ரோல் இது, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது, நீங்கள் இப்படி தான் மீடியா சமாளிக்கணும், இப்படி தான் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும். அந்த மாதிரி அவங்களோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்களுக்கு நம்ம வந்து முழுசாக சொல்லி கொடுத்துருக்கணும். அது அவங்க இருக்கான்னு கேட்டிங்கன்னா இங்கே இல்லை. அதனால் நம்ம இவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்கள நம்ம எவால்வேட் பண்ண ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும்னு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒருவேளை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சரியாக ஒத்து வருதான்னு பார்க்கலாம். 2வது விஷயம் என்னென்னா, அண்ணாமலை அண்ணா. இந்த அண்ணாமலை அண்ணா வந்து அவர் வந்து பாஜகவில் ஜாயின் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் வேவாக இருந்துச்சு. அவர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே சுற்றுப்பயணம் போகும்போதாக இருக்கட்டும், நிறைய யங்ஸ்டர்ஸ் நம்ம இப்போ ஆன்லைனை ஓப்பன் பண்ணாலுமே அவர் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா மீடியாவிலேருந்து ஆன்லைன்லேருந்து எல்லாருமே அண்ணாமலை அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து அவர் வந்து புது கட்சி ஆரம்பிக்க போகிறோம், ஒரு இயக்கம் ஆரம்பிக்க போகிறோம்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து அந்த இயக்கத்தில் வந்து ஆன்லைன் மூலமாகவே அவங்களோட மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னுமே தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் வேணும். இப்போ ஒரு விஜய் அண்ணா மாதிரி ஒரு யங்ஸ்டர் லீடர் இருக்காங்க, முதலமைச்சராக இருக்காங்க. ஆப்போசிட்டில் வந்து உதயநிதி அண்ணா மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கார். அதே மாதிரி என்னையுமே ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு படித்த ஒரு நல்ல ஒரு சிந்தனை உள்ள ஒரு நேர்மையான ஒரு லீடர் தமிழ்நாட்டுக்கு தேவை இருக்குதுன்னு மக்கள் இன்னுமே திங்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த வரவேற்பை பார்க்கும்போது, ஏன்னா அவர் வந்து ஆன்லைனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்து இதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னு அவ்வளோ ஒரு ரஷ் ஆகிட்டு அவ்வளோ இதாக போயிட்டுருக்குது. அப்போ இன்னும் தமிழ்நாட்டில் வந்து இனிமே ஒரு மக்கள் வந்து ஒரு நேர்மையான ஒரு உண்மையான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடரை மக்கள் இனிமேல் எதிர்ப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி தான் போயிட்டு. இப்போ இனியும் வருங்கால அரசியல் எப்படி இருக்கும்னா, மொத்தமாகவே டோட்டலாகவே தமிழ்நாடு அரசியல் ஃபுல்லாகவே இளைஞர்களை சார்ந்து மட்டும்தான் இருக்கும். அப்படி இந்த அரசியல் வந்து இளைஞர்களை சார்ந்து இருந்துச்சுன்னா ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப உண்மையான அரசியலாக இருக்கும்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் உங்களுக்கு ஷேர் பண்ண எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி தோணுதுன்னா முடிஞ்ச அளவுக்கு இளைஞர்கள் எல்லாமே அரசியல் படிங்க, அரசியலில் போய் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச தலைவர், உங்களுக்கு விஜய் அண்ணாவை பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு அண்ணாமலை அண்ணா பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு ஸ்டாலின் அண்ணாவை பிடிச்சிருக்கலாம், உதயநிதி ஸ்டாலின் அண்ணா பிடிச்சிருக்கலாம், இல்லாட்டா உங்களுக்கு வந்து சீமான் அண்ணாவை பிடிச்சிருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் போய் ஜாயின் பண்ணி அரசியலை நிறைய கற்றுக்கோங்க. சும்மா இன்ஸ்டாகிராமில் வருது, யூடியூப்பில் வரேன்னு சொல்லிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு இதை படிக்கிறீங்கன்னா அது உண்மையாக அதனோட அந்த இதோட நேர்மை என்ன அதெல்லாம் படிங்க, நிறைய அரசியல் படிங்க, நிறைய கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு உண்மையாகவே உங்களுக்காக மக்களுக்காக கிரவுண்ட் லெவலில் இறங்கி சப்போர்ட் பண்ணுற எந்த சிச்சுவேஷன் வந்தாலுமே இறங்கி நிற்கிற ஒரு தலைவருக்கு பின்னாடி போங்க. அதுதான் நம்ம நாளைக்கு ஒரு நல்ல வருங்கால வளர்ச்சியான தமிழகத்தையும் நல்ல வளர்ச்சியான அறிவு சார்ந்த இளைஞர்களையும் அது உருவாக்கும்னு என்னோட நம்பிக்கை.
ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.